ஹெடிங் பாருங்கள், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெரிஸ்டம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெரிஸ்டத்தில் வந்து எதை ஃபேஸ் பண்ணி அதை கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா பொசிஷன், ஆர்ஜின், ஃபங்க்ஷன் அண்டு செல் டிவிஷன் அண்டு பிளான் ஆஃப் செல் டிவிஷன். அந்த 4 டைப்பில் ஃபஸ்ட்டு வந்து பொசிஷனில் வந்து இந்த மெரிஸ்டம் வந்து 3 டைப்பாக டிவைட் ஆகுது. பொசிஷனில் 3 டைப்பாக. ஃபஸ்ட்டு வந்து எபிக்கல் மெரிஸ்டம். சரிங்களா? எபிக்கல்னா நுனி ஆக்கத்திசு, ஒரு தாவரத்தின் நுனி காணப்படுது. ப்ரெசன்ட் இன் அபிஸ் ஆஃப் ரூட் அண்டு சூட். ஒரு தாவரத்தின் தண்டின் நுனியிலோ அல்லது வேரின் நுனியிலோ செல்ஸ் காணப்பட்டால் அதுக்கு பேர் தான் எபிக்கல் மெரிஸ்டம் பேர். எபிக்கல் மெரிஸ்டம் எங்கே காணப்படும்னு கேட்டிங்கன்னா ஒரு பிளான்ட்ஸுடைய ஸ்டெம்போடைய டிப்லையும் ரூட்டோடைய டிப்லையும் காணப்படும். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள், இதனுடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்க்ரீஸ் இன் த லென்த் ஆஃப் பிளான்ட். அதனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாவரத்தை வந்து ஹைட் ஆக்கி வரலாம். இன்க்ரீஸ், அதாவது அதனுடைய ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அதனுடைய ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கால்ட் அஸ் என்னது பிரைமரி க்ரோத். இதுக்கு பேர் தான் பிரைமரி க்ரோத்னு பேர். இது 2 மார்க் கொஸ்டின். டிவைன் எபிக்கல். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்கலரி மெரிஸ்டம். இது இன்டர்கலரி மெரிஸ்டம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்டோடைய சென்டரில் இந்த நோடுன்னு சொல்லுவாங்கல்ல, கணுன்னு கேட்போம். தாவரத்தில் வந்து கணுக்குன்னு வருங்க, அந்த கணு சொல்லுவாங்க. அப்புறங்க அகர்ஸ் between the permanent tissues. இது வந்து ஒரு பெர்மனன்ட் டிஷ்யூ. இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த எலாங்கேஷன் ஆஃப் இன்டர் நோட்ஸ். இன்டர் நோட்னாலே ஒரு கணுவுக்கும் இன்னொரு கணுவுக்கு இடைப்பட்ட பகுதி. சரி, கணுனா என்ன சார் அப்படின்னு கேட்கலாம். நோடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த சுகர் கேன்லாம் பாருங்கள், ஒவ்வொரு மொழியாக இருக்கும் பாருங்கள், அந்த மொழி தான் கணு. அதை நோடுன்னு சொல்லுவோம். அந்த நோடுக்குள்ளே சென்டரில் செல்ஸ் காணும். அந்த செல்லுக்கு பேர் தான், அந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸுக்கு பேர் தான் இன்னர் கிளரி. இது அக்கர்ஸ் between the permanent tissues. சரிங்களா? இது வந்து நிலையானது. அதே நேரத்தில் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த எலாங்கேஷன் ஆஃப் இன்டர் நோட்ஸ். கணுடைய பகுதியை அதிகரிக்க அது நீச்சலையே பயன்படுது. 3வது பார்த்தீங்கன்னா லேட்ரல் மெரிஸ்டம். இது வந்து லேட்ரல்னா என்னென்னா பக்க ஆக்கத்திசு சொல்லுவாங்க. பக்க ஆக்கத்திசு. பக்க ஆக்கத்திசுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்டோடைய பக்கவாட்டில் காணப்படும். ஒரு பிளான்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது, இந்த நுனியில் இங்கே காணப்பட்டால் அதுக்கு பேர் எபிக்கல், கீழையும் காணப்பட்டால் எபிக்கல் சொல்லுவாங்க. இது வந்து இந்த எபிக்கல் மெரிஸ்டம் வந்து ஒரு பிளான்டோடைய ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. இது வந்து இன்டர்னோட இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போ ஒரு பிளான்ட் ஹைட்டாகவே இருந்தால் எப்படி, அந்த அளவுக்கு ப்ராடாக தடிமனாக இருக்கணும் வேணுமா? கண்டிப்பாக தடிமனாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த லேட்ரல் மெரிஸ்டம். இது வந்து பக்கவாட்டில் இந்த சைடு இதை நோக்கி இந்த நோக்கி என்ன செய்யும், அது டிவைட் ஆகிட்டே போகும். அதனால் தடிமனாக எந்த அளவுக்கு ஒரு பிளான்ட் ஹைட் இருக்கோ அந்த அளவுக்கு தடிமன் காணப்படும். அந்த தடிமனுக்காக சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம், அதான் வந்து லேட்ரல் மெரிஸ்டம். இந்த அகர்ஸ் அலாங் த லாங்கிடியூடல் ஆக்சிஸ் த ஸ்டெம் அண்ட் ரூட். இது வந்து நீள் வாக்கில் ஒரு தண்டுலையும் சரி ஒரு வேர்லையும் காணப்படுது. இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த செகண்டரி டிஷ்யூஸ் அண்ட் திக்னிங் ஸ்டெம் அண்ட் ரூட். இது வந்து இதனுடைய செகண்டரி ஃபங்க்ஷன் என்ன, இதனுடைய ரெஸ்பான்சிபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி டிஷ்யூ அண்ட் திக்னிங் ஆஃப் ஸ்டெம் அண்ட் ரூட்ன்றா. ஒரு ஸ்டெம்பையும் அல்லது ஒரு ரூட்டையும் வந்து தடிமனாக்க பயன்படுது. தடிமன்னா என்னது, ஒரு அகலமாக ஒரு பிளான்ஸ் ஹைட்டாக மட்டும் இருக்கக்கூடாது, அந்த ஹைட்டு தக்க வெயிட் இருக்கணும்ன்றக்காக பண்ணது. அதே நேரத்தில் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்கர் கார்கேமி அண்டு வாஸ்கேமி அண்ட் கார்கேமி. இது வந்து ஒரு நாள் கொஸ்டின்ஸ். லேட்ரல் மெரிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா வாஸ்கர் கேமியம் அண்டு கார்கேமியம். இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜின். இப்போ வந்து ஆர்ஜின்னா உருவாக்கத்தின் முறையில், அதாவது உருவாக்கும் முறையில் வந்து இதை 2 டைப்பாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி மெரிஸ்டம். இட் இஸ் derived from embryonic insilis. இது முக்கியமாக ஒன்று. எம்பிரியானிக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல், அதாவது கருநிலையை சொல்லுவாங்க. ஒரு செல்லை வந்து கரு உருவாக்கம் பாருங்கள், கருநிலை. அந்த கருநிலையில் உருவாக்கக்கூடிய மெரிஸ்டம் பார்த்தீங்கன்னா பிரைமரி மெரிஸ்டம். இது வந்து டிஃபரன்ஷியேட்டட் பார்த்தீங்கன்னா பிரைமரி பெர்மனன்ட் டிஷ்யூன்னு பேர். இதை வந்து செய்யலாம் பிரைமரி பெர்மனன்ட் டிஷ்யூக்காக மாற்று அடைகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்டரி. அடுத்து வந்து செகண்டரி மெரிஸ்டம் சொல்லக்கூடியது. இப்போ வந்து செகண்டரி மெரிஸ்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து இரண்டாம் நிலை ஆக்க திசு. அதே நேரத்தை நிலைத்த திசுவின் பிற்போக்கு செயல்படுறாங்க. அதான் சொல்கிறாங்க பாருங்கள். இட் இஸ் derived from during later stage of development of plant's body. It is produced hard cambium and interfascicular cambium. இன்டர்ஃபேஸ்குலர் பார்த்தீங்கன்னா கற்றை கேம்பியத்தை உண்டாக்குகிறது அப்படின்றாங்க.
அப்போ செகண்டரி மெரிஸ்டம் பார்த்தீங்கன்னா இதோடைய முக்கியமான எங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டெரிவேட் ஃப்ரம் டூரி லேட்டர்ஸ், அதாவது லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட். அப்போ ஒரு செல் வேறுபாடு அடைவதால் தான் இது உருவாகுது, அதனால தான் அது செகண்டரி மெரிஸ்டம் சொல்கிறாங்க. ஒரு செல் வந்து ஒரே நிலையில் இல்லை, அந்த செல் மெச்சூர் ஆகும்போது கண்டிப்பாக அதில் வந்து டிஃப்ரெண்ட் உருவாகும், அப்படி வேறுபாடு அடையும் போது தான் இது உருவாகும்னு சொல்லுவாங்க. அப்படி உருவாக்கக்கூடிய மெரிஸ்டத்துக்கு பேர் தான் செகண்டரி மெரிஸ்டம் சொல்லக்கூடியது. அடுத்து ஃபங்க்ஷன் அடிப்படையில் வந்து இந்த 3 டைப்பாக டிவைட் பண்ண முடியும். அந்த 3 டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து புரோட்டோட்டம், அடுத்து புரோகேம்பியம், தென் கிரவுண்டு மெரிஸ்டம். இல்லைங்களா? ஃபஸ்ட்டு வந்து புரோகேம்பியம். இப்போ புரோகேம்பியம் சொன்னீங்கன்னா ஐடி பாருங்கள், இட் கிவ்ஸ் ரைஸ் டு எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். அப்போ புரோட்டோட்டம் வந்து எதை உருவாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாவரத்துடைய எபிடெர்மல் டிஷ்யூ, அந்த டிஷ்யூ சிஸ்டத்தை உருவாக்குவதே இந்த அதாவது புரோட்டோட்டம் சொல்லக்கூடியது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்ட்டு எபிடெர்மிஸ், ஸ்டொமேட்டா அண்ட் ஹேர்ஸ். நெக்ஸ்ட் வந்து புரோகேம்பியம். இட் கிவ்ஸ் ரைஸ் டு பிரைமரி வாஸ்குலர் டிஷ்யூஸ். அப்போ பிரைமரி வாஸ்குலர்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாவரத்துலேருந்து வாஸ்குலர் சிஸ்டம் சொன்னோம்னா அது சைலம் அண்டு புரோயம் தான். அப்போ சைலம் அண்டு புரோயத்தை வந்து ஃபஸ்ட்டு உருவாக்கக்கூடியது தான் எது? புரோகேமியம் தான் உருவாக்குது. அப்போ புரோகேமியம் தான் சைலத்தையும் புரோயத்தையும் உருவாக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து கிரவுண்டு மெரிஸ்டம். இட் கிவ்ஸ் ரைஸ் டு ரைஸ் டு ஆல் டிஷ்யூஸ் எக்ஸப்ட் எபிடெர்மிஸ் அண்ட் வாஸ்குலர் ஸ்டாண்ட்ஸ். இது முக்கியமானது. இட் கிவ்ஸ் ரைஸ் டு டிஷ்யூஸ் எக்ஸப்ட் அப்படி சொல்லுவாங்க. எக்ஸப்ட்னா என்னது? எபிடெர்மல் டிஷ்யூலையும் காணப்படாது, அண்டு வாஸ்குலர் ஸ்டாண்ட்லையும் காணப்படாது. அப்போ எபிடெர்மல் சிஸ்டம் ஒரு தாவரத்தில் வந்து எபிடெர்மல் டிஷ்யூவும் கிடையாது, வாஸ்குலர் இல்லாமல் மற்ற எல்லா பகுதிகளுமே கிரவுண்டு தான். கிரவுண்டு மெரிஸ்டம் தலை டிஷ்யூ. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். பிளான்ஸோடைய டிவிஷன், அதாவது பிளான் ஆஃப் டிவிஷன் சொல்கிறாங்க. செல் டிவிஷன் அடிப்படையில் வந்து 3 வகையாக பிரிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து மாஸ் மெரிஸ்டம் சொல்கிறது. மாஸ் அப்படின்னா என்னென்னா பொருண்மை சொல்லுவாங்க, மாஸ். இப்போ வாட் இஸ் க்ரோத்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து க்ரோத்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆஃப் சைஸு இன்க்ரீஸ் ஆகணும், வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும், வால்யூம் வரணும், மாஸ் எல்லாமே உருவாந்தால் தான் ஒரு பிளானுடைய க்ரோத் இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் சொல்கிறாங்க. அதே மாதிரி பொருண்மைன்னு என்னது? மாஸ். இட் டிவைட்ஸ் இன் ஆல் பிளான்ட்ஸ்னால் இந்த மாஸ் மெரிஸ்டம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்லேருந்து எல்லா திசைகள்லையுமே, அதான் என்னது? மெனி பிளான்னா எல்லா ஆல் திசைகள்லையும் அது டிவைட் ஆகுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து எண்டோஸ்பெர்ம், யங் எம்ப்ரியோ அண்ட் ஸ்போராஞ்சியம் சொல்லி இதெல்லாம் வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிப் மெரிஸ்டம் ஆர் ஃபைல் மெரிஸ்டம் சொல்லுது. ரிஃப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் டிவைட்ஸ் ஆண்டிகல்னலி 1 பிளான். இந்த ரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளானில் மட்டும், ஒரே ஒரு திசையில் மட்டும் தான் டிவைட் ஆகும். அதுக்கு பேர் ரிப்னு பேர். எக்ஸாம்பிள் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் கார்டெக்ஸ் அண்ட் பித். கார்டெக்ஸும் பித்துக்கும் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. அது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் 1 பிளான், இது வந்து ஆல் பிளான், இது வந்து 1 பிளான். இதை மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க. இதை வச்சும் 1 மார்க் கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்து இங்கே பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பிளேட் மெரிஸ்டம். பிளேட்னா என்னது? தட்டு ஆக்கத்துன்னு பேர். பிளேட்னா தட்டு ஆக்கத்து சொல்லக்கூடியது. இது பாருங்க ஆண்டிக்ளைனலி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டிக்ளைனலி இன்ட்டு 2 பிளான்ஸ். இது வந்து 2 திசைகளில் மட்டும்தான் டிவைட் ஆகுதுன்றாங்க. ஃபஸ்ட்டு மாஸ் மெரிஸ்டம் வந்து ஆல் பிளான்னா எல்லா திசையிலையும் டிவைட் ஆகும். செகண்ட் பார்த்தா ரிப் மெரிஸ்டம் வந்து 1 பிளானில் தான் டிவைட் ஆகும். 3வது பார்க்கக்கூடிய பிளேட் மெரிஸ்டம் மட்டும்தான் 2 பிளான்ஸ்னால் 2 திசைகளில் டிவைட் ஆக சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் எபிடெர்மிஸ். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அதனால் இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெரிஸ்டத்தை வந்து 2 மார்க் இருக்கக்கூடிய எல்லாமே 2 மார்க் தான். நீங்கள் எல்லாத்தையும் தரவை படிச்சுக்கிறாங்க. அப்படி படித்தா மட்டும்தான் இது நீங்கள் டவுட் கேட்கணும். ஏன் அப்படின்னா எபிக்கல் மெரிஸ்டம், இன்டர்காரிக் மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம், இந்த 3 மெரிஸ்டத்தை வச்சு திரும்ப கொஸ்டின் கேட்பாங்க. அதிலே லேட்ரல் மெரிஸ்டம் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்பாங்க 1 மார்க். அதுக்கு அடுத்ததாக இது கேட்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் அடிப்படையில் இருக்கக்கூடிய புரோட்டோட்டம், புரோகேம்பியம், கிரவுண்ட் மெரிஸ்டம், இதையும் கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடியது பிளான் ஆஃப்
டிவிஷனில் வந்து 3 இருக்குது. இந்த 3ல் ஏதாவது ஒன்று கேட்கலாம். அதனால் என்ன செய்றீங்கன்னா இதை வந்து தெளிவாக நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.